வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, வருகின்ற 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி வருகின்றது. மும்பையிலே, மகாராஷ்டிராவிலே மிகப்பெரிய விழா ஒன்று உண்டு என்று சொன்னால் அது விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஆகவே அந்த விழாவை கொண்டாட மும்பை மக்கள், மகாராஷ்டிரா மக்கள் தயாராகிவிட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50% இந்துக்கள் தங்கள் வீடுகளிலே விநாயகர் சிலையை வாங்கி வந்து அதற்கு பூஜை செய்துவிட்டு 2வது நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 11வது நாள், 13வது நாள் இப்படி கரைப்பார்கள். பொது இடங்களிலே வைப்பவர்கள் 11ஆம் தேதி தான் மிக அதிகமானவர்கள் கரைத்து அதை நிறைவு செய்வார்கள். அப்படிப்பட்ட விழா வருகின்றது. ஆகவே கணபதி சிலைகள் விற்பனைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. கடைகளிலே கண்காட்சி போல வைத்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் அங்கே கண்காட்சிக்காக வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கிறது. அந்த காட்சியைத்தான் உங்களுக்கு தர இருக்கின்றோம். இதோ பார்த்து மகிழுங்கள். வணக்கம் அருமை நண்பர்களே, இது மும்பை, நவி மும்பை வாசி பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு கடை. இந்த கடையில் ஆயிரக்கணக்கான கணபதி சிலைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. வண்ண வண்ண கலர்கள் மூலம் கணபதியை மிகைப்படுத்தி அதை கலை அழகோடு உங்களுக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். இந்த சிலைகள் அனைத்தும் வேறு 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 முகங்களை கொண்டிருந்தாலும் துதிக்கையும் பெரிய காதுகளும் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆகவே அதுதான் விநாயகர் சிலை. விநாயகருக்கு துதிக்கை தானே முக்கியம். அந்த பெரிய காதுகளும் யானை தலையோடு இருக்கின்ற அந்த காட்சியும் தான் நம் கண் முன்னே வந்து நிற்கின்றது. ஏராளமான வடிவங்கள், ஏராளமான கலர்களில் எக்கச்சக்கமான அழகோடு காட்சி அளிக்கின்றன. ஒன்றை பார்க்கின்ற போது இதை வாங்கிவிட வேண்டும் என்று எண்ணுகிறது மனம். மற்றொன்றை பார்க்கின்ற போது இதையும் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒன்றுக்கொன்று அழகுபடுத்தி காட்டப்படுகிறது இந்த விநாயகர் சிலையின் அழகு. விநாயகர் என்றாலே முழு முதல் கடவுள் அல்லவா? ஆகவே முழு முதல் கடவுளை பார்க்க பார்க்க மனதுக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவரை பற்றிய சிந்தனைகள் நம் உள்ளத்திலே எழுகின்றது. வெற்றியை தருவதற்கு விநாயக பெருமானை வேண்ட வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் நம் உள்ளத்திலே வருகிறது. கணபதியே வருவாய், அருள்வாய். கணபதியே வருவாய், அருள்வாய். கணபதியே வருவாய். மனமொழி மெய்யாலே தினமுன்னை துதிக்க, மனமொழி மெய்யாலே தினமுன்னை துதிக்க, மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க. கணபதியே வருவாய், அருள்வாய். 7 ஸ்வரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. 7 ஸ்வரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட. கணபதியே வருவாய், அருள்வாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க, தொனியும் மணியன கணீரென்றொலிக்க. தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க, தொனியும் மணியன கணீரென்றொலிக்க.
ஊத்துக நல்லிசை உள்ளம் களிக்க, ஊத்துக நல்லிசை உள்ளம் களிக்க, உண்மை ஞானம் செல்வம் கொளிக்க, கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய். அருமை நண்பர்களே, மிக அற்புதமான கண்காட்சியை நீங்கள் கண்டு களித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான கணபதிகள், ஆயிரக்கணக்கான கணேசர் சிலைகள், வண்ண வண்ண சிலைகள் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கின்றது. இந்த கடைக்குள் வருகின்றவர்கள் எவரும் இந்த கடையை மறப்பதில்லை. ஏதாவது ஒரு சிலையை வாங்கி செல்வார்கள். இந்த சிலையை வாங்கலாம் என்று நினைக்கின்ற போது அடுத்த சிலை இன்னும் அழகாக காட்சி அளிக்கிறது. அடுத்த சிலையை வாங்கலாம் என்று நினைக்கின்ற போது இன்னொன்று அழகாக காட்சி அளிக்கிறது. உடனே குழந்தைகள் சொல்கிறது, அப்பா அப்பா இது வேண்டாம், இதை கொடுங்கள் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலே அழகு காட்சிகளாக நம் கண்களுக்கு தெரிகின்றது. காரணம், இது வெறும் சிலை அல்ல, இது கடவுளின் அவதாரத்தை கற்பனையாக்கி அதை சிலை வடிவமாக்கி தந்திருப்பதனால் ஒவ்வொரு சிலைகளிலும் விநாயகப் பெருமான் இருப்பதாக நாம் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையின் வடிவாக அது அழகு ஓவியமாக, அழகு சிலையாக நம் கண்களுக்கு காட்சி அளிக்கின்றது. இந்த காட்சி தான் நம்மை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்கின்றது. ஆகவே இதை வாங்கி தங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு 2000 இருந்து 5000 வரை சிறு கணபதிகளாக இருக்கிறது. வீட்டிலே வைக்கின்ற அந்த கணபதிகள், பெரிய கணபதிகள் எல்லாம் 30,000 40,000 என்று இருக்கும். பாருங்கள், ஒரு கணபதி சிலை ராமன் போல வில்லை வைத்திருக்கின்றது. ஆனால் முகம் மட்டும் கணேசர் முகம், ஆனால் உடம்பில் பூரா அது ராமராக காட்சியளிக்கிறார். இதே போல ஏராளமான வடிவங்கள், ஏராளமான வடிவங்கள். மனிதனின் கற்பனைக்கு ஒரு அளவில்லை என்பதை இந்த கண்காட்சியிலே நீங்கள் காண முடியும். அந்த அளவிற்கு கணேசர் சிலையை வடிவமைத்து அதை வண்ண ஓவியங்களாக, வண்ண வண்ண கலர்களால் ஓவியங்கள் தீட்டி அதை நம் கண்முன்னே காட்சியாக வைத்திருக்கின்றார்கள். பார்ப்பவர்கள் மனம் மகிழ்கிறது. மகிழ்ச்சிக்கு என்ன விலை வேண்டுமானாலும் மனிதன் கொடுப்பான். ஆகவே இங்கே விலை ஒரு பொருட்டல்ல, தங்களுக்கு பிடித்த கணபதிதான் பொருள், தங்களுக்கு பிடித்த சிலைதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இங்கே வந்து அந்த சிலைகளை வாங்கி சென்று வீடுகளிலே வைத்து பூஜை செய்து 11 நாட்கள் முடிந்த பிறகு அதை கடலிலேயோ அல்லது நீர்நிலைகளிலோ கரைத்துவிட்டு வருகின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு மன நிறைவு வேறு என்ன செய்தாலும் கிடைக்காது. அந்த அளவிற்கு இந்த கணபதி சிலை, கணபதி விழா, விநாயகர் சதுர்த்தி விழா மிக பிரம்மாண்டமாக மும்பையிலே கொண்டாடப்படுகிறது. இது மனித இன ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்ட கணபதி விழா. இந்த விழா இதுவரைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகும். மற்ற எந்த மாநிலத்திலும் விநாயகர் சிலையால் எந்த சலசலப்புகளும் இல்லாமல் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட கணபதி விழாவை நாமும் வரவேற்போம். இதோ இந்த கண்காட்சியை கண்டபோது மனம் மகிழ்ந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தபோது அதற்கும் அந்த கடைக்காரரிடம் அனுமதி பெற்று அதை உங்களுக்கு காட்சியாக நாம் தந்திருக்கின்றோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு லைக் செய்யுங்கள், அதில் ஏதாவது ஒரு கமெண்ட் செய்யுங்கள். நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு அந்த லைக்கும் அந்த கமெண்ட்டும் எங்களுக்கு உதவும் என்பதனால் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவோடு நாங்கள் வளர்கின்றோம். இந்த உலகம் இந்த உலகம் வளம் பெற கணபதியே நீ அருள்வாய், வரம் தருவாய் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.